மரகத வீட்டுக்கு புது மருமக திவ்யா வரவும் இனி எல்லா வேலைகளையும் திவ்யாவே பார்த்துப்பான்னு நினைச்சாங்க. ஆனா நடந்ததே வேற. அத்தை, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் நான் லீவு போட்டுட்டேன். நாளையிலிருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு இருக்கேன். ஏமா திவ்யா, நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யாரு பார்த்துப்பா? அத்தை, வீட்டு வேலை செய்யத்தான் என்ன உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா என்ன அப்படின்னு திவ்யா ரொம்ப அதட்டலா கேட்டா. அம்மா, என்னம்மா பேசுற? இத்தனை நாளா நீ தானே செய்த, இப்ப மட்டும் என்ன திவ்யாவோ பண்ண சொல்ற அப்படின்னு மரகதம் பையன் சேகர் திவ்யாவுக்கு சப்போர்ட்டா பேசினான். அது இல்லப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, கூட மாட உதவி செய்யத்தான் சொன்ன அப்படின்னு மரகதம் ரொம்ப சோகமா சொல்ல, அம்மா முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க, வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப கராரா பேசினான். இல்லப்பா சேகர், வேண்டாம், எதுக்கு வீண் செலவு, நானே பாத்துக்கிறேன். அத்தை, இந்தாங்க, இந்த துணியை துவைச்சு நீட்டா அயன் பண்ணி வச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டை அழுக்கு துணியை கொடுத்தா திவ்யா. 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. மாமியார் மரகதம் துணியெல்லாம் துவைச்சு காய வைக்கிறதுக்கே மத்தியானம் ஆச்சு. ரொம்ப சோர்வா உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாட்ச பார்த்தாங்க. மணிய பார்த்தா மணி 12. மதியம் ஆயிடுச்சு, சமையல் வேற பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்பி போனாங்க. அங்க காய்கறி எல்லாம் கூறு வச்சிருந்தாங்க. அந்த காய்கறி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. வீட்டுக்கும் வந்து சமையல் வேலையெல்லாம் செய்தும் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் மருமக திவ்யாவுடைய துணிய அயன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ திவ்யா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அயன் பாக்ஸ அப்படியே வச்சுட்டு அவசர அவசரமா போன் அட்டன் பண்ண போனாங்க. அத்தை, நான் திவ்யா பேசுறேன், என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கீங்க? திவ்யா, நான் மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் தாம செய்து வச்சிருக்கேன். அத்தை, மார்க்கெட்ல இந்த கூறு கட்டி வச்சிருப்பாங்களே அந்த காய்கறிக, ரோட்ல விக்கிற காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணாதீங்க, என்னால சாப்பிட முடியாது. நான் ஈவினிங் வரும் பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கிட்டு வரேன், அதுல சமையல் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டா. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் போனை வச்சாங்க. அப்போ ஏதோ கருகிற ஸ்மெல் வந்துச்சு. மரகதம் திரும்பி பார்த்தாங்க. அயன் செய்த துணியெல்லாம் கருகி கொண்டிருந்தது. வேகமா போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாங்க. மரகதத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அன்னைக்கு சாயந்தரம் மருமக திவ்யா வீட்டுக்கு வந்து துணிய பார்த்தா. அட கடவுளே, அத்தை, என்ன இது, என்னோட காஸ்ட்லி பிளவுஸ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்ததும் வராததுமா கத்துனா திவ்யா. தெரியாம நடந்து போச்சு திவ்யா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு பாவமா சொன்னாங்க மரகதம். தெரியாம எப்படி நடக்கும், அதுவும் என்னோட காஸ்ட்லி பிளவுஸ், அதோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்கியிருந்தா தானே தெரியும் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசவும், நான் கவனமா தாமா இருந்தேன் அத்தை, எனக்கு தெரியும் நீங்க வேணும்னு தான் அதை பண்ணிருக்கீங்க, நான் எந்த வீட்டு வேலையும் செய்யலன்னுட்டு என் மேல உங்களுக்கு கோவம், அதனால தான் என்னுடைய காஸ்ட்லி பிளவுஸ இப்படி கருகி பழி தீர்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க. என்னம்மா திவ்யா, இப்படி எல்லாம் பேசுற, நான் தெரியாம செய்துட்டேன், இதுக்கு போய் பழி போட்டு பேசுறியேமா? மகன் சேகர் இதையெல்லாம் கவனிச்சு கொண்டே உள்ள வந்தான். பாத்தீங்களா சேகர், உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு, நான் உங்க அம்மா மேல பழி போடுறேனா அப்படின்னு அழுக முயற்சித்தா திவ்யா. அம்மா, என்னம்மா நீ, அவளை போய் இப்படி எல்லாம் பேசுற? காலையில வேலைக்கு போனவ களைச்சு போய் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, நீங்க பண்ண வேலைக்கு அவளுக்கு கோபம் வராதா என்ன அப்படின்னு மகன் சேகர் அம்மாவை திட்டிக்கிட்டு 2 பேரும் உள்ள போனாங்க. ஆனா மரகதம்மா கவலையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. மறுநாள், அத்தை, இந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு, இனி ரோட்ல விக்கிற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணாதீங்க. ஏமா திவ்யா,
நேத்து நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாதாமா இருந்துச்சு. ஆமா, இதெல்லாம் வாங்க எவ்வளவு ஆச்சு? இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். 500 ரூபாய் ஆச்சு. என்னம்மா நீ இத்துணூண்டு காய்கறிய வாங்கிட்டு வந்துட்டு 500 ரூபான்னு சொல்ற? நேத்து நான் மார்க்கெட்ல வாங்கின காய்கறி எல்லாம் இதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகத்தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் வெறும் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அத்தை, அதெல்லாம் ரொம்ப சீப்பான காய்கறி, மண்ணெல்லாம் இருக்கும். ஆனா நான் வாங்கியிருக்கிறது சுத்தமான காய்கறிய அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னா திவ்யா. எல்லா காய்கறிகளும் மண்ணுல தாமா விளையுது. கழுவிட்டா மண்ணு போயிட போகுது. அதுக்கு போய் நீ என்னடானா இவ்வளவு பணத்தை கொடுத்து இத்தனோண்டு காய்கறிய வாங்கிட்டு வந்து காசை வீணாக்குற அப்படின்னு திவ்யாக்கு அட்வைஸ் சொல்லவோ, அதை கேட்ட திவ்யா, அத்தை போதும் எனக்கு அட்வைஸ் பண்ணினது, ரொம்ப பேசாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது. சரி சரி அதை விடுங்க, இன்னைக்கு நைட்டு சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செய்திடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. மாமியார் மரகதம் அன்னைக்கு சாயந்தரம் ஹெல்த்தியா மல்டிகிரெயின் சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலடும் செய்து வச்சாங்க. பசியோட வந்த திவ்யாவும் சேகரும் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டா. ஆனா அப்படி இருந்தும் குறை சொன்னா. அத்தை, சப்பாத்தில எண்ணெய் ஜாஸ்தியா ஊத்திருக்கீங்க, இனி செய்யும் பொழுது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நாட்கள் ஓடி போனது. அன்னைக்கு சாயந்தரம் திவ்யா ரொம்ப அசதியா வீட்டுக்கு வந்தா. என்னம்மா திவ்யா, ரொம்ப டயர்டா இருக்க? அத்தை, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரு டீ போட்டு தர முடியுமா அப்படின்னு திவ்யா கேட்கவும், இருமா உனக்கு சூடா இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வர, குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, தலைவலி எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு இஞ்சி டீ போட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம தலைவலிக்கு தைலமெல்லாம் போட்டு அவளை படுக்கவும் சொன்னாங்க. மறுநாள் காலையில மரகத அம்மா துணி தைச்சுக்கிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. திவ்யாவும் சேகரும் ஆபீஸ்க்கு போறதுக்காக வெளியே வந்தாங்க. அப்போ திவ்யா, அத்தை நாங்க தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கோம், வீட கூட பார்த்துட்டோம் அப்படின்னு திவ்யா சொல்லவும், தனி கொடுத்தனமா? என்னமா சொல்ற? சேகர் இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டாங்க. அம்மா, திடீர்னு தான் முடிவெடுத்தோம். திவ்யாவுக்கு ஆபீஸ் இங்கிருந்து ரொம்ப தூரமா இருக்கு. அதனாலதான் ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்திருக்கோம். சரிப்பா, திவ்யாவுடைய முடிவு, நீ என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கவே, இல்லம்மா, எனக்கே நேத்து நைட்டு தான் தெரியும். சரிப்பா சேகர், வீடு. அப்புறம் எனக்கு சுகர் டேப்லெட்டும் பிபி டேப்லெட்டும் தீர்ந்து போச்சு. சாயந்தரம் வரும் பொழுது அத கொஞ்சம் வாங்கிட்டு வரையாப்பா அப்படின்னு மரகதம் சொல்லவே, அத்தை இந்த வீட்ல மத்த செலவை விட உங்களுக்கு மெடிசன் வாங்குற செலவு தான் ஜாஸ்தி. உங்களுக்கு பண்ற செலவையெல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் நாங்க தனி கொடுத்தனமே போறோம், அத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு அதிகாரமா சொன்னா. மரகத மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாட்கள்லயே திவ்யாவும் சேகரும் தனி கொடுத்தன போனாங்க. திவ்யாவுடைய தனி கொடுத்தன வீடு. ஏங்க, நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கு போறனால வீட்டு வேலைக்கும் சமையல் வேலைக்கும் ஆள் வச்சிடலாங்க. ஏன் திவ்யா, நீ ஏன் சமையல் செய்திடலாம்ல, மேல் வேலைக்கு மட்டும் ஆள் வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுரை சொன்னா சேகர். காசு போனா பரவாயில்லைங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியா ஃபுட் செய்யணும். மறுநாள் சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திவ்யாவும் சேகரும் தனி கொடுத்தன வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே, பாத்தீங்களா வீடு எப்படி நீட்டா இருக்குன்னு, அதுக்கு தான் ஆள் வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு அவளைவே அவ பெருமையா பேசிக்கிட்டா. நம்ம அம்மா வீட்ல இருந்தப்ப கூட அந்த வீடு இதை விட நீட்டாவே இருக்கும். ஆனா இப்போ அந்த வேலைக்கு பணம் கொடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள போனா சேகர்.
நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன திவ்யா இது, காஞ்சி போன சப்பாத்தியும் ஆறி போன குருமாவுமா இருக்கு அப்படின்னு எரிச்சலோட சொன்னா சேகர். ஆமாங்க, சமையல்காரி ஈவினிங்கே எல்லாத்தையும் செய்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. அதனால தான் இப்ப சாப்பிடும்போது காஞ்சி கிடக்கு அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்லவும், அத்தை மட்டும் இந்த நேரத்துக்கு இருந்திருந்தா சுட சுட சப்பாத்தியும் வெச்சு குருமாவும் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பார்த்து பார்த்து செஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு கொண்டா திவ்யா. நாட்களும் ஓடி போனது. சமையல்காரி செய்து வைத்த உணவெல்லாம் பிடிக்காம அடிக்கடி ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டாங்க. இதனால திவ்யாவுடைய உடல்நிலையும் சரியில்லாம போச்சு. ஒரு நாள், திவ்யா என்னாச்சு, டைம் ஆகுது, ஆபீஸ்க்கு கிளம்பல? ஆமாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஆனா எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு திவ்யா, அட்டன் பண்ணியே ஆகணும். நான் என்ன பண்றேன்னா, டைனிங் டேபிள்ல பிரெட்டையும் மெடிசனையும் வாங்கி வச்சுட்டு போறேன். நீ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. ஈவினிங் வந்த உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேகர் அவசர அவசரமா ஆபீஸ்க்கு கிளம்பி போனான். ஐயோ, இந்த பிரெட்டை சாப்பிட முடியலையே, அத்தை மட்டும் இருந்திருந்தாங்கன்னா என்னை எப்படி கவனிச்சிருப்பாங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தா திவ்யா. கொஞ்ச நேரத்திலேயே மாமியார் மரகதம் வீட்டுக்கு வந்தாங்க. திவ்யா, என்னம்மா ஆச்சு? இந்தா உனக்கு அரிசி கஞ்சியும் ஜூஸும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா அப்படின்னு பாசத்தோட மாமியார் சொல்லவும், அத்தை நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு முடியாம ரொம்ப மெல்லமா கேட்டா. உனக்கு உடம்பு முடியலன்னு சேகர் போன் பண்ணி சொன்னாமா, அததான் அவசர அவசரமா கிளம்பி வந்துட்டேன். அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, நான் தான் அத கொஞ்சம் கூட மதிக்காம உங்களை திட்டிக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு திவ்யா கேட்கவும், பரவாயில்ல திவ்யா, நீயும் எனக்கு மக மாதிரி தான், உனக்கு ஒண்ணுனா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு மனசு உருகி பேசினாங்க மரகதாம்மா. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க, இனி நம்ம எல்லோரும் ஒரே வீட்லயே இருக்கலாம், உங்க அன்பை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசவும், அந்த நேரத்துல சேகர் உள்ள வந்தான். திவ்யா, உனக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் தனி கொடுத்தனம் வர்றதுக்கே ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ அதை கேட்டிருக்க மாட்ட. ஆனா திவ்யா, இனி உனக்கு டாக்டரே தேவையில்லை, எங்க அம்மாவுடைய கை வைத்தியமே போதும், அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொன்னா சேகர். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே வீட்ல ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. விட்டு கொடுத்து வாழ்றது தான் சந்தோஷமான வாழ்க்கை. அதை விட்டுட்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நிம்மதியே போயிடும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர், ரைஸ் மில் ஓனர் கூட. அவர் பேரு பசுபதி. இவர் நல்ல அறிவாளி. அது மட்டும் இல்ல, சாப்பாட்டு ராமன் கூட. தினம் தினம் புதுமையான உணவு வகைகளை சாப்பிடணும்னு நினைப்பான். அதனாலேயே சமையல்காரிகளை மாத்திக்கிட்டே இருப்பான். இதனால நிறைய பேர் இவன்கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கும் போதே தயங்குவாங்க. அந்த ஊர்ல தங்கம்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்தா. தங்கம் சாமர்த்தியசாலி, சமையல் செய்யறதுல திறமைசாலி கூட. ஆனா ஏழ்மையின் காரணமாக பல வீட்டுல சமையல் வேலை செய்து வந்தா. இவளின் கைமணம் ஊரெல்லாம் பிரபலம். இத கேள்விப்பட்ட பசுபதி சமையல்காரி தங்கத்து வீட்டுக்கு போனா. தங்கத்தோட அப்பா, வாங்க எஜமா, என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு தங்கத்தோட அப்பா கேட்க, அது உங்க பொண்ணு தங்கம் நல்ல சமைப்பான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ருசியாகவும் வகை வகையாகவும் சமைச்சு தர வேலைக்காக உங்க பொண்ணை கூப்பிட வந்தேன் அப்படின்னு அதிகாரத்தோட சொன்னா பசுபதி. அதை கேட்ட அதிர்ந்து போன தங்கத்தோட அப்பா, தன் மகள் தங்கத்தை
பசுபதி வீட்டுக்கு வேலைக்கு அனுப்ப கொஞ்சம் கூட மனசே இல்ல. அவ சமைக்கும்போது நிறைய தப்பு பண்ணுவா எஜமா. உங்களுக்கு பரவாயில்லையா? அவ எப்படி செய்தாலும் சரி, அவ தான் என் வீட்டுக்கு சமையல்காரியா வேணும் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம தங்கத்தோட அப்பாவும் சம்மதிச்சாரு. தங்கத்துக்கும் ஒரே குழப்பமா இருந்தது. இவ்வளவு சொல்லியும் என்ன வேலைக்கு சேர்த்துட்டாரே. மறுநாள் வகை வகையா சமைச்சு கொடுக்கும் போது பசுபதிய குழப்பும் விதமா பேசினா தங்கம். ஐயா, நான் கல்ல போட்டு சமையல் பண்ணிருக்கேன், உங்களுக்கு கொண்டு வரவா அப்படின்னு ஒரு புதிர் போட்ட மாதிரி பேசினா. உப்பு கல்லு போடாம எப்படி சமையல் செய்ய முடியும்? கொண்டு வா அப்படின்னா பசுபதி. ஐயா, சாப்பிட்றதுக்கு முக்கியமா இருக்கிறத தூக்கி போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மீண்டும் புதிர் போட்டா தங்கம். அதுக்கு பசுபதி மெல்ல சிரித்து, சாப்பிட்றதுக்கு முக்கியமா இருக்கிறத வாழை இலை, சாப்பிட்ட பிறகு அதை தூக்கி தானே போடணும் அப்படின்னு சொன்னா பசுபதி. ஐயா, சாப்பிட்ட பிறகு 2 இலையும் வெட்டுக்காயும் சுண்ணாம்பு கல்லையும் சாப்பிட கொடுத்தா உங்களுக்கு சம்மதமா? மீண்டும் மீண்டும் புதிர் போட்ட மாதிரியே பேசினா. சாப்பிட்ட பிறகு 2 இலையான வெத்தலையும் வெட்டு பாக்கையும் கூட சுண்ணாம்பையும் சேர்த்து தடவி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் தங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசினாலும் எஜமா அத அறிவுபூர்வமாக சிந்தித்து பதில் சொல்றாரே. தன் எஜமானிடம் ஒரு விஷயம் மட்டும் உறுத்தலாக இருந்தது தங்கத்துக்கு. பசுபதி வேலையாட்களிடம் 3 மாதம் மட்டுமே ஒப்பந்தம் செய்வான். வேலையாட்களை மாற்றிக்கொண்டே இருப்பான். 3 மாசம் முடிஞ்சதும் சமையல்ல ஏதாவது குறை சொல்லி வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான். இதுவே வழக்கமா பண்ணி கொண்டு இருந்தான் பசுபதி. இது சமையல்காரி தங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல. வெறும் 3 மாசம் ஒப்பந்தத்துக்கு மட்டும் வேலை செய்யறதா என்று ரொம்ப யோசனையோட இருந்தான். அந்த சாப்பாட்டு ராமனுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. 3 மாதங்களும் ஓடி போனது. தங்கத்தின் சமையல தின்னு தின்னு அழுத்து போயிடுச்சு. இன்னும் வேற ருசியா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவனே பேசிக்கொண்டு இருந்தான். இத கேள்விப்பட்ட தங்கத்துக்கு கோபம் வந்தது. வேளா வேலைக்கு ருசியாக வகை வகையாக ஆக்கி போட்டு 3 மாசத்துல அழுத்து போச்சா, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு ஒரு திட்டம் போட்டான். உடனே தன் எஜமா பசுபதியிடம் வந்தான். எஜமா, ருசியா சமைச்சு போட்டு அதை சாப்பிட்டு உங்களுக்கு அழுத்து போச்சுன்னு தெரியுது. ஆனாலும் என்னை விட ருசியாகவும் சிறந்த உணவு யாரால கொடுக்க முடியும்? உங்களுக்கு யாரு செய்து தருவாங்க? ஏன் உன்னை விட சிறந்த உணவு செய்து தர எனக்கு திறமையானவங்க கிடைக்க மாட்டாங்களா என்ன? அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு திமிரா பேசினா பசுபதி. ஓ அப்படியா? அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்வோம். அந்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு சம்மதமா? முதல்ல நீ உன்னோட ஒப்பந்தத்தை சொல்லு, நான் சம்மதமா இல்லையான்னு சொல்றேன். இந்த உலகத்திலேயே சிறந்த உணவு யாரு செய்து தராங்களோ அவங்களுக்கு ஆயுள் முழுவதும் உங்ககிட்ட வேலை செய்யும்படி ஒப்பந்தம் செய்து தரணும். அப்படி அதுல தோத்துட்டா நீங்க எனக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து ஆயுள் முழுவதும் வேலைக்கு வச்சுக்கணும். இதை கேட்ட பசுபதிக்கு பெரும் சவாலா இருந்துச்சு. இரவு முழுவதும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த ஒப்பந்தத்தை எல்லோர் முன்னாடியும் ஏத்துக்கொண்டான் பசுபதி. ஊரெல்லாம் இந்த விஷயம் பரவி சமையல்காரி தங்கத்தோட தோற்று போயிருக்கூடாதுன்னு நினைச்சு இத ஒரு போட்டியாகவே அறிவித்தான் பசுபதி. இந்த போட்டிய பத்தி தெரிந்து கொண்ட அக்கம் பக்கம் ஊர் மக்கள் பெரிய பெரிய சமையல்காரங்க சமைக்க முன் வந்தாங்க. பசுபதிக்கு ஏற்ற மாதிரி வகை வகையா உணவை சமைத்து கொடுத்தாங்க. பசுபதி அதை சாப்பிட்டு விட்டு, நான் எப்போதும் சாப்பிட்ற உணவு போலதான் இருக்கு, இது ஒன்றும் சிறந்த உணவுன்னு சொல்ல முடியாது
அப்படின்னு சொன்னான் பசுபதி. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்க மறுநாள் வேற ஊர்ல இருந்து வந்து பசுபதிக்கு பிடிச்ச உணவை கேட்டு குறித்து கொண்டு அத அவர் பாணியில செய்து கொடுத்தான் ஒரு சமையல்காரன். இது ஒன்றும் அவ்வளவு சிறந்ததா தெரியல. இப்படியே ஒவ்வொருத்தர் செய்த உணவை ஏதாவது குறை சொல்லி கொண்டு இருந்தான் பசுபதி. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கம் கடைசியா பசுபதி கிட்ட சொன்னான், எஜமா, என்னால உங்களுக்கு சிறந்த உணவு செய்து தர முடியும். அது எப்படி? இத்தனை சமையல்காரங்க செய்த எதுவுமே எனக்கு சிறந்ததா தோணல. நீ செய்யறது மட்டும் சிறந்த உணவுன்னு எப்படி சொல்ற? ஐயா, நான் தயாரிக்கிற உணவை சாப்பிடணும்னா 3 நாள் தண்ணியை தவிர வேற எதையுமே சாப்பிடக்கூடாது. தங்கம் சொன்னதை ஒப்புக்கொண்டான் பசுபதி. அன்னைக்கு ராத்திரி முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தான். அப்படி என்ன உணவை தயார் செய்திட போறா? அதையும் பார்ப்போம். எதை செய்தாலும் அதுல ஒரு குறை சொல்லி அதையும் நிகாரிச்சிடலாம். நான் தான் இந்த ஒப்பந்தத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சான். 3 நாள் முடிந்தது. தங்கமும் உணவை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தா. தங்கம் சொன்னது போலவே பசுபதியும் 3 நாள் சாப்பாடு சாப்பிடாம சோர்வாகவும் மயக்கமாகவும் இருந்தான். தங்கம், நீ செய்த அந்த சிறந்த உணவை எடுத்துட்டு வா அப்படின்னு பசியோட சொன்னா பசுபதி. தங்கமும் வெறும் வெள்ளை சாதமும் கூட கொஞ்சம் ஊறுகாய எடுத்துட்டு வந்தா. பசுபதி பசி மயக்கத்துல அத வேக வேகமா சாப்பிட்டு முடிச்சான். அப்பப்பா, அருமையான சாப்பாடு அப்படின்னு தன்னையும் மறந்து பசியில சொன்னான். ஐயா, இப்போ இந்த சாப்பாடு சிறந்த உணவுன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கோங்க. நீ என்ன ஏமாத்திட்ட? பசி மயக்கத்துல இருந்த எனக்கு வெறும் வெள்ளை சோத்தையும் ஊறுகாயும் கொடுத்து ஏமாத்திருக்க. ஐயா, நீங்க சிறந்த உணவு வேணும்னு சொன்னீங்க. ஆனா அது எப்படி இருக்கணும்னு சொல்லலையே. எந்த விதிமுறையையும் சொல்லலையே. அது மட்டும் இல்ல, நீங்க தினமும் விதவிதமா உணவுகளை சாப்பிட்டு வந்ததுனாலயே எது சிறந்த உணவுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. நான் சொன்னது போலவே உணவு எதுவும் சாப்பிடாம தண்ணிய மட்டுமே குடிச்சு 3 நாள் இருந்ததுனாலயே இந்த வெள்ளை சாதம் உங்க பசிய போக்குன சிறந்த உணவா தெரிஞ்சது. ஒரு நொடி மெய் மறந்து சாப்பிட்ட பசுபதி உண்மையை ஒப்புக்கொண்டான். தங்கத்தின் அறிவை கண்டு சமையல்காரியாக இருந்தவளை அரிசி மில் கவனிக்கும் பொறுப்பை தந்தான். தங்கமும் அதை ஏற்றுக்கொண்டா. அது மட்டும் இல்ல, வேலையாட்களிடம் போட்ட 3 மாத ஒப்பந்தத்தை ரத்தும் செய்தா. உணவின் அருமையை புரிந்து கொண்டு குறை கூறுவதை நிறுத்தி கொண்டான். தினமும் ருசியா தின்னவனுக்கு பசியோட அருமை தெரியாது. ஒரு பொருளோட அருமை அது நம்மிடம் இல்லாமல் இருக்கும்போதுதான் தெரியும். அப்படித்தான் இந்த பசுபதிக்கு வெள்ளை சாதமும் அமிர்தமா தெரிந்தது. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.